வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மாபெரும் போர் வீரனை பத்தி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு பேரரசோட கலாச்சாரத்தையே கல்லுல வடிச்ச ஒரு ராஜதந்திரியோட கதையதான். வாங்க, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 வருஷத்துக்கும் மேல நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு பாரம்பரியத்தை எப்படிங்க உருவாக்குறது? ஒரு மன்னன் தன்னோட சாம்ராஜ்யத்தோட ஆன்மாவையே ஒரு கோவிலுக்குள்ள எப்படி கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்கிறது தான் இந்த கதை. இதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட கோபுரத்தோட உயரம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல 216 அடி உயரத்துக்கு ஒரு கல் கோபுரம். இந்த கோவிலை கட்டினதுக்கு பயன்படுத்தின கிரானைட் கற்களோட மொத்த எடை இது. ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. தஞ்சாவூரை சுத்தி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு கிரானைட் பாறைகளே கிடையாது. அப்போ இவ்வளவு கற்களை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இது கோபுரத்தோட உச்சியில வச்சிருக்கிற அந்த ஒரே ஒரு கல்லோட எடை 80 டன். அந்த 80 டன் கல்ல 216 அடி உயரத்துக்கு எப்படி தூக்கியிருப்பாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கட்டடக்கலை மர்மமாவே இருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில கட்டி முடிக்க எடுத்துக்கிட்ட சமயம் வெறும் 7 வருஷம்தான். கிபி 1003ல ஆரம்பிச்சு 1010க்குள்ள முடிச்சுட்டாங்க. இந்த வேகமும் துல்லியமும் உண்மையிலே நம்ம ஆச்சரியப்பட வைக்குது. சரி, இந்த எல்லா அதிசயத்துக்கும் பின்னாடி இருந்தது ஒருத்தரோட பார்வைதான். அவர்தான் ராஜராஜ சோழன். அவர் இந்த கோவிலை வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் பார்க்கல, தன்னோட பேரரசோட அஸ்திவாரமாவே இதை எப்படி மாத்தினார்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில் எப்படி ஒரு மன்னனோட அழியாத நினைவு சின்னமா மாறுச்சுன்னு பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். ராஜராஜன் ஆட்சிக்கு வந்ததும் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதும் குறுகிய கால இடைவெளியில தான் நடந்திருக்கு. இந்த கேப்ல அவர் ஒரு பேரரசை விரிவுபடுத்தி இருக்காரு, நிர்வாகத்தை சீரமைச்சிருக்காரு, கூடவே இந்த அழியாத சின்னத்தையும் உருவாக்கியிருக்காரு. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் கோயில் இல்ல. இது சோழ பேரரசோட வெற்றி ரகசியங்களை எல்லாம் தனக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு கல் பெட்டகம். இப்போதான் விஷயத்தோட சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கோயில் சுவர்களே ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி. நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிற பெரும்பாலான தகவல்கள் இந்த கிரானைட் சுவர்கள்ல செதுக்கப்பட்டு இருக்கிற கல்வெட்டுகள்ல இருந்து கிடைச்சதுதான். இந்த கல்வெட்டுகள் மூலமா சோழர் காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, என்ன வட்டி விகிதம், சம்பளம் எப்படி கொடுத்தாங்க, சமூகம் எப்படி இருந்துச்சு, ஏன் அங்க வேலை செஞ்சவங்களோட லிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பேரரசு எப்படி இயங்குச்சுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய கோயில் கட்டணும்னா நிலையான வருமானம் வேணும் இல்லையா? ராஜராஜன் ஒரு புத்திசாலி நிர்வாகி. அவர் கொண்டு வந்த நில அளவீட்டு முறை, அதாவது லேண்ட் சர்வே, அரசோட கருவூலத்தை நிரப்பி நிர்வாகத்தை ரொம்பவே வலுவாக்குச்சு. அதுதான் இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு அடித்தளமா அமைஞ்சது. சரி, இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அதுவே ஒரு பரபரப்பான நகரமா இயங்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி சாத்தியம்னு இப்ப பாப்போம். இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, இது ஒரு சின்ன நகரத்தோட மக்கள் தொகை மாதிரி. அர்ச்சகர்கள், பாட்டு பாடுறவங்க, 400 நடனக் கலைஞர்கள், கணக்காளர்கள், சமையல்காரங்க, ஏன் பாதுகாப்புக்கு இராணுவ படைகள்னு இந்த கோயில் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு மையமா இருந்திருக்கு. சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களும் கோயிலை நம்பி வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயில் வெறும் ஆன்மீக மையம் மட்டும் இல்லாம ஒரு பெரிய பொருளாதார சக்தியாவும் இருந்திருக்கு. அதாவது அந்த காலத்தோட ஒரு சென்ட்ரல் பேங்க் மாதிரி செயல்பட்டு கிராமங்களோட வளர்ச்சிக்கு நெல்ல கடனா கொடுத்திருக்கு. அந்த கால சமூகத்துல பெண்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. கல்வெட்டுகள் சொல்றபடி ராஜராஜனோட அக்கா குந்தவை மாதிரி அரச குடும்ப பெண்கள் பெரிய அளவுல நன்கொடைகள் கொடுத்து சமூகத்துல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. அவங்க வெறும் பார்வையாளர்களா மட்டும் இல்ல. ராஜராஜனோட ஆதரவுல கலைகளும் மதமும் எப்படி செழிச்சு வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த மாபெரும் கலாச்சார புரட்சிக்கு மையமா இருந்தது இந்த கோவில்தான். இது ராஜராஜனோட ஆளுமையில ஒரு மிக முக்கியமான அம்சம். அவர் ஒரு தீவிர சிவபக்தர், சிவபாத சேகரன்னு பட்டப்பேர் கூட வச்சிருந்தாரு. ஆனா அதே சமயம் மற்ற மதங்களையும் மதிச்சாரு. பௌத்த மடங்களுக்கு மானியம் கொடுத்தாரு. ஒரு பேரரசர் எப்படி எல்லா மக்களையும் அரவணைச்சு போகணுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதனால ராஜராஜனுடைய ஆட்சி காலம் தென்னிந்தியாவோட ஒரு பொற்காலமா மாறுச்சு. சிற்பக்கலை, ஓவியக்கலை, இலக்கியம்னு எல்லாமே அவரோட ஆதரவால ஒரு புது உத்வேகம் பெற்றுச்சு. இதனால தான் அவர் ஒரு மாபெரும் கலைப்புரவலராகவும் இன்னைக்கும் கொண்டாடப்படுறாரு. சரி, இறுதியா ராஜராஜனோட இந்த தொலைநோக்கு பார்வை அவரோட காலத்தையும் எல்லைகளையும் தாண்டி எப்படி ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். ராஜராஜனோட செல்வாக்கு வெறும் தென்னிந்தியாவோட முடியல. அவரோட இராணுவ பலம், பொருளாதாரம், ராஜதந்திரம் மூலமா சோழர்களோட கொடிய இலங்கை, மாலத்தீவுகள்னு கடல் கடந்து பறக்க விட்டாரு.
ஏன் சீனாவுக்கு கூட தூதுக்குழுக்களை அனுப்புனாரு. இதுதான் நாம இந்த முழு கதையிலிருந்தும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ராஜராஜன் வெறும் போர்க்களத்துல மட்டும் ஜெயிக்கல, அவர் ஒரு நாகரிகத்தையே கட்டமைச்சார். நிர்வாகம், பொருளாதாரம், கலை இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு கோவிலை மையமா வச்சு சோழ பேரரசு அதோட உச்சத்துக்கு கொண்டு போனார். ராஜராஜ சோழனோட கதை நமக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துது. ஒரு நினைவு சின்னம்ங்கிறது வெறும் கல்லாலான கட்டிடம் இல்ல, அது ஒரு மக்களோட அடையாளம், அவங்களோட வரலாறு, அவங்களோட பாரம்பரியத்தோட சின்னம். இந்த 1000 வருஷ கோயில் ஒரு தேசத்தை ஒன்னா இணைக்கிறதுக்கு கலாச்சாரத்தோட சக்தி எவ்வளோ முக்கியம்னு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.